என்ன மல்லிகா, ஆடி வலிக்கு வேணுங்கிறத எடுத்து வச்சிட்டியா? நெய் நல்லபடியாக சாமி கும்பிட்டணும். வீடெல்லாம் சுத்தபத்தமாக இருக்கா? இப்போ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், எல்லாம் சுத்தபத்தமாக இருக்குது. நான் நேற்று நைட்டே வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு ஒட்டடையெல்லாம் அடித்து எல்லாம் சரி பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாசல் தெளிச்சு குளம் போட்டியா? நல்லா பெரிய குளமாக தானே போட்டிருக்க? இப்போ நீங்களே வேணால் போய் பாருங்கள், நல்லா பெரிய குளம். ரோட்டில் போகிற வர வண்டியெல்லாம் விட்டு ஏற்றாமல் இருந்தால் சரி. நான் நல்லா பெருசாக தான் போட்டு விட்டு வந்தேன். நல்லது நல்லது. இப்போ இன்றைக்கி தான் பலகாரம் செய்யணுமா? ஆமாம்மா, அம்பாளுக்கு படைக்க ஏதாவது இனிப்பு செய்யணும் பற்றியா? ஏதாவது ஒன்று செஞ்சு விடு. இப்போ நீங்களே சொல்லுங்கட்ட, என்ன செய்யட்டும்? ஒன்று பண்ணு, பேசாமல் சக்கரை பொங்கலோ இல்லை பால் பாயசமோ பண்ணி விட்டுரு. சரிக்கா. அப்புறம் வீடு ஃபுல்லாக மாவிளை தோரணமாக பறிச்சுட்டு வந்து கட்டு. அப்புறம் ஒரு கோத்து வேப்பலையும் பறிச்சுட்டு வந்து வை. சரிக்கா. வீடு சுத்தபத்தமாக இருக்கணும், சரியா? ஆமாட்ட, நானும் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் சுத்தபத்தமாக தான் இருக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்கே இந்த உமாவை காணோம்? தெரில சார், நேற்றாவது சாப்பிட்டுட்டு போனவ தான், இன்னும் வரல. சோம்பேறி வேலைக்கு வந்துட்டு ஓடி இருப்பா. நேற்றுலாம் அசைவம் சமைச்சோம்ல, அதான் சாப்பிட்டுட்டு ஓடியே போயிட்டா. இன்னும் வரல. இன்னைக்கு வீட்டில் சாமி பொங்கணும்னு தெரியுமா தெரியாத அவளுக்கு? வந்து கூட மாட இருந்து வேலை செய்வோன்னு இருக்கா? எத்த நேற்று நடந்த கலவரத்தில் நான் அவள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு ஆடி வழி சாமி கும்பிடணுன்னு. அதான் அவள் வரல போல, இல்லைன்னா கூட மாட வந்து ஒத்தாசையாக இருந்திருப்பான். ஆமாம், நீ தான் அவளை மெச்சுக்கணும். வந்து இருப்பாளே நல்லா ஒத்தாசையா. நீ ஒரு வேலை செஞ்சால் அதுக்கு உபத்திரம் தான் பண்ணுவாள். அதுக்காக வராமல் இருந்தது நல்லது தான். சாமி கும்பிட்றதுக்குள்ளே வந்தா சரி. அதெல்லாம் வந்துடுவாக்க, காலையில் சாப்பாடு இல்லை மதியான சாப்பாடு கரெக்டாக வந்துடுவா. அதுவும் சரிதான். ஒரு சோறு பொங்க கூட சோம்பேறி. கரெக்டாக சாப்பாடு நேரத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுவா. சரி சரிப்பா, நான் போய் மாவெல்லாம் வேப்பெல்லாம் பறிச்சுட்டு வந்துடுறேன். அவளை நான் எங்கே இருந்து தான் கூட்டிகிட்டு வந்தனோ தெரியல. தினைக்கும் என் பிராணனை வாங்கிக்கிட்டே இருக்கா. ஒன்றும் சொல்கிறதுக்கு முடியல. எல்லாம் தலையெடுத்தேன்னு போக வேண்டியதான். இன்னைக்கு யார் மூஞ்சில் முடிச்சேனே தெரியல. இன்னைக்கு நாளே நமக்கு வீணாக போச்சு. காலையிலேயே ஆடி வலின்னு தெரிஞ்சிருந்தா இந்த மீனை வாங்காமல் இருந்திருப்பேன். வீட்டுக்கு போனால் கொண்டாட்டி என்ன திட்டுறா, வீட்டுக்குள்ளே வராதீங்கன்னு துரத்திட்டா. இப்போ வாங்கின மீனை சும்மா ரோட்லேயே போட்டுட்டு போக முடியும்? யாராவது ஒரு இடிச்ச வாயம் வந்தானா அவன் தலையில் கட்டிட்டு போகலாம். இன்றைக்கி நமக்குன்னு பார்த்து ஒரு இடிச்ச வாயம் கூட மாட்டலையே. காசும் போச்சு, மீனும் போச்சு. இப்போ என்ன பண்ணுறது? கடவுளே, எனக்காக யாரையாவது அனுப்பு. இன்னைக்கு எனக்காக இடிச்சவை எவனோ தரலையே. மீனுக்கும் கல்யாணம், அந்த சென்னா கண்ணி கூட்டமல்ல ஒரு கோலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அந்த அசர கொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம். நேற்று சாயங்காலத்துலேருந்து மல்லிகைக்கா வீட்டு பக்கம் போவே இல்லை. கிளவி என்ன சொல்ல போதோ தெரியல. போகிறப்பே அதை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போகணும். பேசாமல் 2 வெத்தனையும் பார்க்க வாங்கிட்டு போயிடுவோமா? வேறு ஏதாவது வாங்குவோம். என்ன நம்ம மூர்த்தி என்ன தனியாக உட்காந்து சோக கீதம் வாசிச்சுட்டு இருக்காரு? என்னவா இருக்கும்? கேட்போம். கேட்கலன்னா நமக்கு மண்டை வெடிச்சு போகும். என்னன்னு கேட்போம். கையில் எம்பிட்டு பெரிய மீன் வேற இருக்கு. என்ன மூர்த்தி என்ன? ஹை உமா, இன்னைக்கு ஆடு சிக்கிருச்சு, நம்ம தப்பிச்சப்பா சாமி. என்னண்ணே நீ தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்க? கையில் எம்பிட்டு பெரிய மீன் வேற இருக்கு. அது ஏமா கேட்குறேன்? நானே ஒரு சோகத்தில் இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. எந்த சோகமாக இருந்தாலும் இந்த உமா அவங்களுக்கு தீர்த்து வைப்பா. அப்படியா சொல்ற? ஆமாண்ணே சொல்லுங்க. இந்த மீன் இருக்குல்லம்மா. ஆமாம், அதை பார்த்தாலே தெரியுது. அதான் 2 கிலோ இருக்கும் போல. ஆமாம், விலை 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். சரி, வீட்டில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக மதினி கறியாக்கி தர போகிறாங்க. உட்காந்து குழம்பு ஒரு பக்கம் வறுவல் ஒரு பக்கம் வச்சு சாப்பிட வேண்டியதானே. ஆஹா, இந்த உமாளுக்கு இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமைன்னு தெரியல, வசமாக சிக்கிட்டா. இவ தலையில் எப்படியாவது இந்த மீனை கட்டிட்டு போக வேண்டியதான். அதில் தானே ஒரு சிக்கல். என்னண்ணே எதா இருந்தாலும் தங்கச்சிக்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அது ஒன்றும் இல்லை உமா, இந்த மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன்னா திடீர்னு ஒரு 4 நாளைக்கு வெளியூர் போகிற மாதிரி ஆஃபீஸ்லேருந்து தகவல் வந்துருச்சு. அதனால என்னண்ணே சாப்பிட்டு நல்லா தெம்பா போங்க. மிச்சம் மீதி இருந்து வீட்டில் பிள்ளைங்களாம் அவங்களும் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இது ஒரு விஷயமா? அங்கே தானே முக்கியமான விஷயமே இருக்குது. இன்னும் 1/2 மணி நேரத்தில் கிளம்பணுமா. அது மட்டும் இல்லாமல்
நான் மட்டும் இல்லை, குடும்பத்தோடு போகணுமா. அதான் இந்த மீன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். நல்ல மீன் வேறையா, அதான் தூக்கி போட்டு போக மனசு வரல. 1000 ரூபா போட்டு வாங்கினேன். ஒரு 300 400 யாராவது கொடுத்தா கூட கொடுத்துடலாம். யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறதுன்னா ஒன்றும் முடியலை. ஆஹா, இது நல்லா தானே இருக்கு. 1000 ரூபாய் மீன் 300 400 ரூபாய்க்கு கிடைச்சா நல்ல விஷயம் தானே. இப்போ பாரு, ஏமாந்து வந்துட்டோம் நம்ம கிளவி நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு 1000 ரூபாய் மீனை 300 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனோம்னா அந்த கிளவி நம்மளை பாராட்டிடாது. பேசாமல் இந்த மீனை நம்மளே வாங்கிடுவோம். சரி விடுமா, ஏன் கதை உனக்கு எதுக்கு, நீ போ, போய் உன் வேலையை பாரு. என்ன நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தான். அப்படி உங்களை தனியாக விட்டுட்டு போக முடியுமா? அப்படி விட்டுட்டு போனால் இந்த உமாவை பற்றி வரலாறு என்ன பேசும்? அடுத்த ஆனா வந்து சிக்குது. ஊர் என்ன பேசும் இல்லை, இன்னைக்கும் உன் மாமியார் உடனே ஏசும். என்னம்மா சொல்ற? அந்த மீனை என்கிட்ட இப்படி கொடுங்க, நான் உங்களுக்கு 400 ரூபா தந்துடுறேன். இந்த மீனை நானே வாங்கிக்கிறேன். நெசமாவாமா? எனக்காக எதுவும் சொல்றியா? என்ன இல்லைண்ணே, நானே ஏதாவது கறி மீன் வாங்கலான்னு தான் நினச்சேன். சரி, உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறேன். எனக்கு சந்தைக்கு வர வேலை மிச்சம். நிஜமாவாமா? ஆமாண்ணே, என்கிட்ட முதல்ல அந்த மீனை கொடுங்க. ஆஹா, பார்க்க கூட 1.5 2 கிலோ மாதிரி தான் தெரிஞ்சு. கையில் பிடிச்சா நல்லா 2 3 கிலோ இருக்கும் போலயே. இழிச்ச வாங்கி ஏமாந்துட்டான். ஆமாம்மா, அங்கே தனியாக பேசுகிற? அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. மீனை வறுவலுக்கு வைக்கலாமா இல்லை குழம்பா வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மீனோட இந்த உமா வீட்டுக்கு போனா மாமியா கிழவி இவையே அறுத்து பீஸாக குழம்பு வச்சிடும். அது தெரியாமல் பாவம் பிள்ளை இப்படி பேசிட்டு கிடக்கு. இன்னும் என்னாச்சு? அப்பப்போ சைலண்ட் மோடுக்கு போயிடுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ ரூபாவை கொடுத்தா நான் வீட்டுக்கு போவேன். லேட் ஆகுது பத்தியா, கிளம்பணும். ஆமாம் அதுவும் சரிதான். இருங்க, இந்தாங்க, இல்லை 400 ரூபா இருக்கு. சரிம்மா. என்னடா அண்ணன் காசு வாங்கிட்டு நினைக்காத, ஊருக்குலாம் போகிறேன் பத்தியா, கையில் செலவுக்கு காசு வேணும். அதான் இருக்கட்டும், ஓசிலெல்லாம் வாங்க மாட்டேன் நான். சாப்பிட்ற பொருள் இல்லையா? இந்தாங்க ரூபா வச்சுக்கோங்க, நான் வாங்க. சரிம்மா, போயிட்டு வா. இன்னைக்கு அத்தை நம்ம மீனை வறுத்துட்டு போகிறத பார்த்து நம்மளை பாராட்ட போகிறாங்க. அப்பாடா, மீனை ஒருதுலேயே அவள் தலையில் கட்டியாச்சு. இப்போ நிம்மதியாக வீடு போய் சேரலாம். 500 ரூபா மீனை 400 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 100 ரூபா நட்டம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. பத்திரமா இன்னைக்கு வீடு போய் சேருவோம்.